வணக்கம் மக்களே. வணக்கம் மக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் பாத்தீங்கன்னா இட்லி கரை. ஆமாங்க, தனுஷ் நாட்கள் வந்திருக்கு. அந்த ட்ரெயிலர் தான் நம்ம பார்க்க போறோம். வித் ஐசி வீடியோ நம்ம போயிடலாம். ஓகே ஓகே, சவுண்ட் வச்சியா பை? யா வச்சிட்டேன். ஓகே 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 1 2 3. ரெஜெயின் மூவிஸ் இன்பம் முடிநிலை வழங்கும். தனுஷ் எங்க காமிச்சிருக்காங்க? ராஜ்கிரண் தான் ஒரு அப்பா. ஓகே வாங்கி கொடுங்க. ஓ ஹே செஃப். கருண் விஜய். ஓ ஐ திங்க் காசெல்லாம் போச்சுங்க. திருப்பி எங்க வந்துட்டான். கயல். ஓ அருண் விஜய் இல்ல. ஓ ஓகே. அருண் விஜய் கதை புரியலையே. ஓ ஏய் ஓ மை பத்த போட்ட தனுஷ் வந்து ராஜ்கிரண் தெரியல மை. ஆமா மை பத்த போச்ச தனுஷ் ராஜ்கிரண் மை. உன் தெரியல 2 ஷாட்லயே காட்டிட்டாங்களே. இட்லி தனுஷ் இப்ப வைக்கும் போது ராஜ்கிரண் வெள்ள சத்த கரு தோக்கமும் ராஜ்கிரண். இந்த தனுஷ பத்த போடவே இல்லையே இதுலயும். கடைசி தான் காட்டுறாங்க கணக்கா ராஜ்கிரண். இப்ப அந்த வைஃப் ராஜ்கிரண் வைஃப் தனுஷ் ஈரணியில இல்ல ஈரணின்ஸ்ல அது ராஜ்கிரண் கணக்கு. சின்ன சின்ன தனுஷ் ஃபிளாஷ்பேக் தனுஷ். ஓ ஃபிளாஷ்பேக் தனுஷ். இப்ப அந்த வெள்ள சத்த பத்த போட்டது வந்து ஃபிளாஷ்பேக் தனுஷ். ஓகே ஸோ வந்து இப்போ என்ன சொல்ல வரான்னா ராஜ்கிரண் அப்பா தனுஷ் வந்து மகன். ஓகேயா எப்படிதான் காமிச்சிருக்காங்க. ஓகேயா ஸோ தனுஷ் அண்ணா வந்து ஃபிளாஷ்பேக்ல வராரு. ஃபிளாஷ்பேக்ல யார் பார்த்தா ராஜ்கிரண் அவர் தான் ராஜ்கிரண். ஃபிளாஷ்பேக் ராஜ்கிரண் வராரு. ஃபிளாஷ்பேக் ராஜ்கிரண் தனுஷ் கண்ணி சொல்ல வர வெள்ள சத்த போட்டு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நான் யோசிக்கிறேன். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த ஃபிளாஷ்பேக்லாம் ஒண்ணுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன நான் சொல்ல வரேன்னா ராஜ்கிரண் இருக்கார்ல, ராஜ்கிரண் வந்து இந்த படத்துல வந்து இறந்துருக்கலாம். இவர் அந்த கேரக்டர் இருந்து இறந்துருக்கலாம். அதுக்கப்புறம் தனுஷ் வந்து அதை டேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்குமோன்னு தோணுது. அந்த பட்டையை போட்டு இல்ல டேக் ஓவர் இருக்கலாம். டேக் ஓவர் பண்ணது வரும். ஆனா எனக்கு என்னமோ அந்த அந்த பொண்ணை காட்டினாங்களே. எனக்கு என்ன அதுதான் கையல் ஒரே ஆளு. இல்ல கையல். ஓ ராஜ்கிரண் அம்மா. ராஜ்கிரண் வைஃப். ஓகே. எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குன்னா ஃபிளாஷ்பேக்ல ஏதோ ஒரு கடை இருக்கும் போது மேபி அந்த இந்த தனுஷை பார்க்கும்போது அந்த தனுஷ் அடிச்சு இட்லி கடை அடிச்ச சம்பவம் மாதிரி. ஏன்னா இப்ப கடை போய் பார்த்தா அந்த இட்லி கடையை அருண் விஜய் டேக் ஓவர் பண்ண போக நினைக்கிறேன். மேபி அங்க அடிச்ச கான்சியஸ் வரும் என்ன செய்ய போனா. அருண் விஜய் வந்து வில்லன் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இல்ல வில்லன் மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும் போனா ஒன்னே அந்த இடம் வைக்கல மேபி சத்யராஜுக்கும் ராஜ்கிரனுக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்கும். ஓகேயா அதுக்கப்புறம் வயசான சின்ன வயசு தெரியும்ல. அப்ப தனுஷை பார்த்து
மேபி அதை கூப்பிட்டு அங்க வந்து ஏதாச்சும் ஹோட்டல்ல அந்த மாதிரி பணக்கான கூட ஆக வாய்ப்பு இருக்கு. கணக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் படமா தான் இருக்கும்னு தோணுது. அந்த மாதிரி அட் த சேம் டைம் வந்து வாட் இஃப் இதுல வந்து ஒரு ஃபேண்டசி ட்ரை பண்ணியிருக்காரு வச்சுப்போமே, அந்த ஃபேண்டசி ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது ரொம்ப ஒரு வித்தியாசமா எட்டமா இருக்கும். யார் அது வச்சா தூக்கி வாரி போட்டுரும் சொல்லலாம். அந்த எட்டம் சொல்றத விட அப்படி யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது நிறைய கருத்துக்கள், நிறைய ப்ரிடிக்ஷன் நமக்கு வந்திருக்கும். பட் அவுட் ஆஃப் நோவே இது ஒரு ஃபேண்டசியாக ஆக்கிட்டாருன்னா மெயிமா இந்த படம் வந்து ஒரு இழுத்து போயிடும், பிடிச்சிடும், கன்ஃபார்ம் அடிக்கும். ஸோ பார்க்கலாம் கைஸ், நல்லா இருக்கு. தனுஷ் நடிப்பு செம்மையா இருக்கு. கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கு. எனக்கு என்ன ஒன்றும் புரியலன்னா, போஸ்டர் பார்க்கும்போது வந்து அருண் விஜய் பாக்ஸரு இவர் ஏதோ மோட்டிவேட் பண்ற மாதிரி கோச் மைனா இருக்கு. மேபி என்னவா இருக்கும்னா, ஏன்னா அடிக்கிற சீன் பாரு, அருண் விஜய் கையை முறுக்கிறான், தனுஷும் முறுக்கிறான். மேபி எப்படி இருக்கும்னா, தனுஷும் நல்லா சண்டை போவான்னு நினைக்கிறேன். மேபி தனுஷுக்கு பாக்ஸிங் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, அது தெரிஞ்சிருக்கலாம். இப்போ அதை டேக் ஓவர் பண்ணதுக்கு அவன் பாக்ஸிங்கும் அங்கே போக முடியல. மேபி அவன் பாக்ஸிங்கில் அவன் ஜெயிக்க வந்து தனுஷ் ஹெல்ப் பண்ணானா இதில் கதை தனுஷுக்கு அந்த தூக்க மாட்டானுங்க. இந்த மாதிரி நிறைய மேபி இருக்கு. ஏன்னா ஒரு சண்டையில போட்டு தனுஷ் சண்டை போடுறான், அருண் விஜய் அதே மாதிரி சண்டை போடுறான், கை முருகே கத்துறாங்க. அதான் மேபி அந்த மாதிரி கூட மேட்ச் கட்டா இருக்காங்க, மேட்ச் கட்டுக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். பாப்போம். ஒரு விதமான ப்ரெடிக்ஷன் இருக்கு. அந்த கத்தி தூக்கு தனுஷ் வந்து திருப்பி பார்த்தா தெரியும். அது வந்து மேபி ஃபிளாஷ்பேக் ஆச்சுன்னா அது தனுஷ். ஒருவேளை உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சு, நீங்க ரியலா பார்த்து கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுப்போம். இந்த ரேஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் guys. பிடிச்சா do like, share and subscribe எல்லாம் பண்ணுங்க. also do subscribe PKD Media as well. and ஒரு புது வீடியோல புது ரேஷ்ல பார்க்கலாம். Bye.